மல்லி சீரியலில் இன்றைக்கி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அதாவது வந்து ரேணுகாவை மட்டும்தான் கடத்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினச்சிட்டு இருந்தா, ரேணுகாவோடு சேர்த்து மல்லியும் தூக்கிட்டாங்க. என்ன எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எப்படியும் யார் மேலே பாசம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஒரு வேளை ரேணுகாவை மட்டும் தூக்கிட்டு கொடுக்காம போயிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு மல்லியை சேர்த்து தூக்கிட்டாங்களா, இல்லை மல்லியை தான் தூக்குறது பிளானாக இருந்து ரேணுகாவை கூட சும்மா தூக்கியிருக்காங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குங்க. எனக்கு தெரிஞ்சு வந்து ரேணுகா கொடுத்த பிளான் வந்து மல்லியை தூக்க சொல்லி தான் கொடுத்துருக்காங்க. இந்த ரேணுகாவும் கூட சேர்ந்து தூக்கியிருக்கிறது வந்து ஒரு சும்மா வந்து இதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். கதிரேசன் கண் முன்னாடியே தூக்கின்னு போனதுனால கதிரேசனால் ஒன்றுமே பண்ண முடியல. ஓடி வந்து பிடிக்கிறாங்க காரை வந்து. இருந்தாலும் முடியல கதிரேசன் வந்து கீழே தடுக்கி விழுந்துடுறாரு. உடனே வந்து யாருக்கு கால் பண்ணி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, விஜய்க்கு கால் பண்ணி உடனே சொல்லிட்டு இருக்காங்க, ரேணுகாவையும் மல்லியும் வந்து யாரையோ தூக்கிட்டு போயிட்டாங்க, கடத்திட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து அழுதுகிட்டே பேசிகிட்டு இருக்காரு. கதிரேசன் வந்து நினச்சிருந்தா வந்து உடனே வந்து போலீஸ் சொல்லிடலாம். போலீஸ் ஏன் சொல்லாமல் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. டேரெக்டாக வந்து விஜய்க்கு சொல்லியிருக்காங்க. கதிரேசன் வந்து எவ்வளோ பெரிய ரவுடி, எவ்வளோ பெரிய ஆள், எப்படி இருந்தவர், இப்போ வந்து ஏன் இப்படி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு பாசத்தால் வந்து அடங்கி போயிருக்காரு. இப்போ வந்து கதிரேசன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நல்லவராக மாறிட்டு இருக்காரு. பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குது. இருந்தாலும் இந்த மாதிரி விஷயத்தங்கள்லாம் முன்ன மாதிரி எப்படி இருந்தாரோ அப்படி வந்து எடுத்து பண்ணால் மட்டும்தான் நல்லா இருக்கும். ஏன்னா வந்து இவங்களுக்கெல்லாம் எந்த மாதிரி சொல்லணுமோ அப்படி தான் சொல்லணும். கதிரேசனை வந்து எமோஷ்னலாக டேமேஜ் பண்ணுறாங்க. பாசத்தால் வச்சு அடிக்கணும் அப்படின்னு நினச்சி தான் இவங்கெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கு தகுந்த மாதிரி கதிரேசனும் வந்து அப்படியே வந்து மனசொடைஞ்சு போயிடுறாரு. இந்த விஷயத்துக்காக கொஞ்சம் தைரியமாக இருந்து பண்ணால் மட்டும்தான் இருக்கும். இப்போ வந்து விஜய்க்கு சொன்னதுமே விஜய் வந்து டைரெக்டாக வந்து யார்கிட்ட போயிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தன்னோட அக்காவான ராஜேஸ்வரி வீட்டுக்கே போயிட்டுருக்காங்க. போனது மட்டும் இல்லாமல் ஆக்ரோஷமாக வந்து கதவெல்லாம் எட்டி உதச்சி அப்படியே மிரட்டிட்டு இருக்காரு. ரேணுகாவையும் மல்லியும் எதுக்காக கடத்தின அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க. ராஜேஸ்வரி வந்து ஆச்சரியமாக கேட்டுட்ருக்காங்க. என்னது ரேணுகாவை கடத்திட்டாங்களா, ரேணுகா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி கேட்குறாங்க. அங்கே மொத்தம் பார்த்தா இது வந்து ராஜேஸ்வரி செய்யலை போல், ரகு தான் வச்சு ஆளை வச்சு தூக்கியிருக்காங்க போல். அது மட்டும் இல்லாமல் விஜய் கேட்க சொல்லாமல் இருக்கிறதுனால விஜய் வந்து கத்தி எடுத்து ரஞ்சிதாவை மிரட்டுறாங்க. இப்போ நீ சொல்லலைன்னா இவ்வளோ நான் அறுத்துருவேன், கிழிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டெல்லாம் பேசிகிட்டு இருக்காரு. ராஜேஸ்வரிக்கு தெரிஞ்சால் தானே சொல்ல முடியும். கடத்தினது வேறு ஆள். விஜய்க்கு வந்து ஏற்கனவே வந்து பழைய கோபம் இருந்தது எல்லாத்தையும் வந்து இப்போ வந்து காட்டிகிட்ருக்காரு. ஏன்னா வந்து இவ்வளோ நாள் வந்து அவங்க எதனா பண்ணிட்டு போட்டோம், அவள் எதனா பண்ணிட்டு போட்டோம், அவள் மொத்தமாக ஏமாற்றிட்டால, இதுக்கப்புறம் எனக்கும் அவளுக்கும் சம்மந்தம் இல்லை, நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு தான் மன்னிச்சு விட்டுட்டு போயிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து மல்லியவே கடத்திட்டாங்க அப்படின்ன உடனே விஜயால் பொறுக்க முடியல. அந்த கோவத்தை வந்து தாங்கவும் முடியல. யார் மேலே எப்படி காட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் போயிட்டு அவங்க அக்கா கிட்டே பேசிகிட்டு இருக்காரு. இப்படியெல்லாம் கேட்டுட்டு இங்கே அப்படி ஒரு பக்கம் இருக்கிறாங்க. ஆனால் வந்து இந்த ரவுடிங்க கூட்டின்னு போன இடத்துல வந்து யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரகுவோட டிரைவராக ஒரு பையன் இருந்தாங்க. அந்த பையனும் அவங்க கூட இருந்துகிட்ருக்கான். ரகுவை போட்டிருக்க பிளான் வந்து மல்லியை தூக்கிறதுக்காக தான் நினைக்கிறேன். மல்லியை ஸ்கெட்ச் பண்ணுறதுக்காக தான் போட்டிருக்காங்க. ஆனால் வந்து கூட ரேணுகா மாட்டின்னு இருக்காங்க. இந்த ரேணுகா வந்து ஓவராக பேசிகிட்டு இருக்கான், என்ன வீடு, நீ எதுக்கு என்ன பிடிச்சிட்ருக்கா அப்படி இப்படின்னு சொல்லி அந்த ஆர்வ கோளாறுலலாம் பேசிகிட்டு இருப்பாங்க. அதில் ஒருத்தன் வந்து ரேணுகாவை பிடிச்சி அடித்து விட்டுறான். இதை பார்த்து மல்லிகை உடனே ஷாக் ஆகுது. மல்லிகை மட்டும் இல்லை, ரகுவோட டிரைவருக்கும் வந்து ஷாக் ஆகி நிற்கிறாரு. என்ன இவன் இவ்வளோ அடிச்சிட்டானே, இவன் தான் நமக்கு பிளான் சொல்லி கொடுத்தவே, இவன் நம்ம ஆள், இவனை போய் இவன் அடிச்சிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு மட்டும் முழிச்சுட்டு நிற்கிறாங்க. ஏன்னா வந்து அவனுக்கு தெரியாது, சொல்லியிருக்கிறது வந்து மல்லிகை கடத்த சொல்லியிருக்காங்க. இவன் வந்து வேற யாரோ அப்படின்னு நினச்சிட்டு வந்து அவளை அடிச்சிட்டாங்க. ஆனால் வந்து அவள் தான் வந்து மொத்த பிளானுக்கும் எட்டுன்னு தெரியாமல் அடிச்சிருக்காங்க. அவன் வந்து என்ன ஆக போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. இப்போ வந்து மல்லியை வந்து விஜய் காப்பாற்றுவாரா, இல்லை டைரெக்டாக வந்து டிமாண்டை கேட்பாங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. அப்படி மட்டும் விஜய் வந்து காப்பாற்றுற சீனாக இருந்திருந்தால் இப்போ வந்து ரேணுகாவை காப்பாற்றுவாரா, இல்லை மல்லி மேலே இருக்கிற பாசம் காப்பாற்றுவாரா அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து தெரியும். இப்போயும் வந்து ரேணுகா தான் ஃபஸ்ட்டு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ரேணுகாவை காப்பாற்றிட்டு அதுக்கப்புறமா மல்லியை காப்பாற்றலான்னு சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, மல்லி மொத்தமாக உடஞ்சி போயிடுவாங்க. உடஞ்சி போகிறது மட்டும் இல்லாமல் கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க அங்கே, இதுக்கப்புறம் நம்ம விஜய் கூட இருக்கிறது வேஸ்ட்டு, இதுக்கப்புறம் நம்ம இங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிகிட்ருக்காங்க. இப்போதைக்கு விஜய் கூட எதுக்கு மல்லி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, அவங்கள எங்கே போகிறதுன்னு தெரியாமல், எங்கே விடுறதுன்னு தெரியாமல் தான் வீட்டில் வந்து வச்சிட்ருக்காரு. இது கூட கொஞ்சம் கூட விஜய் வந்து புரிஞ்சுக்காமல் இந்த மாதிரியெல்லாம் பண்ணிகிட்ருக்காரு. இந்த ஒரு சீனில் வந்து இந்த ஒரு இதில்
எப்படி விஜய் தான் வந்து இவங்க 2 பேரையும் காப்பாற்ற போகிறாங்க. இப்போ காப்பாற்றினதுக்கப்புறம் யாருக்கு மேலே பாசம் இருக்குது, இந்த காப்பாற்றுற விஷயத்தில் வந்து தெளிவு அடைஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு.